வணக்கம். இன்னைக்கு நாம வள்ளலாரோட திருவருட்பாவுல கொஞ்சம் ஆழமா போக போறோம். முதல் திருமுறை, அதுல 8ஆம் அத்தியாயம், ஆற்றாமுறை. குறிப்பா 131லிருந்து 140 வரைக்கும் இருக்கிற 10 பாடல்களை பார்க்கலாம். தலைப்பே சொல்ற மாதிரி இது தாங்க முடியாத ஒரு பிரிவு துயர். இறைவன் கூட சேர முடியலையேங்கிற அந்த ஏக்கம், அந்த வலி, அதுதான் அந்த பாடல்கள் முழுக்க இருக்கு. வள்ளலார் இங்க மெயினா திருத்தணி முருகனை நினைச்சு பாடுறார். ஆனாலும் திருப்போரூர் பத்தியும் குறிப்பு வருது. இது சும்மா புலம்பல் இல்ல, அவரோட ஆன்மாவோட குரல். இறைவன் கிட்ட அவர் காட்டுற ஒரு உரிமையும் கூட. சரி, இதுக்குள்ள போவோம் வாங்க. ஆமா, நிச்சயமா. வள்ளலாரோட பக்தி பாதை ரொம்பவே தனித்துவமானது. மத்தவங்க மாதிரி சும்மா புகழ்ந்து மட்டும் பாடாம, உரிமையோட, சில சமயம் கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி கூட இறைவன் அணுகுறத பார்க்கலாம். இந்த ஆற்றாமுறைங்கிறது அந்த பிரிவோட உச்சகட்ட வேதனையில வர்ற ஒரு ஆன்மீக தவிப்பு நிலைன்னு சொல்லலாம். இறைவனோட ஒன்னாகணுங்கிற அவரோட அடங்காத தாகத்தோட வெளிப்பாடு இது. நீங்க சொன்ன மாதிரி திருத்தணி முருகன் இங்க முக்கியமா இருக்காரு. வள்ளலாரோட இளமை காலம், அவரோட ஆன்மீக விழிப்பு, இதோடலாம் தொடர்பு இருக்கு அந்த தலத்துக்கு. திருப்போரூரையும் சேர்த்து சொல்றது ஒருவேளை அந்தந்த நேரத்துல அவர் வழிபட்ட தலங்களை குறிக்கலாம். இல்லனா இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு அவர் உணர்ந்ததை காட்டலாம். ஆனா அந்த ஆற்றாமை, அந்த தவிப்பு, அதுக்கு மையம் ஒண்ணுதான். அருமை. சரி, முதல் பாடல் 131, விண் அராது வாழ் வேந்தன் ஆதியர். இதுல தேவர்களுக்கே கிடைக்காத ஒரு பெரிய விஷயம். அதாவது இறைவன் தன் நெஞ்சுக்குள்ளேயே எப்பவும் கலந்து நிற்கிறத, கண்ணராது நீ கலந்து நிற்பதுதான் உணரலையேன்னு வருத்தப்படுறார். கள்ள நாயினேன் கண்டு கொண்டிலேன் அப்படின்னு சொல்றது. எவ்வளோ தூரம் தன்னை தாழ்த்திக்கிறார். இது வெறும் தாழ்வு மனப்பான்மைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இதுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை இருக்கு. இறைவன் வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்காங்கிற அந்த அத்வைத சிந்தனை மாதிரி. கண்ணராது நீ கலந்து நிற்பதுங்கிறது அதான் சொல்லுது. அப்படி இருந்தும் அதை உணராம முடிவே இல்லாத துக்கக்கடல்ல என்னரா துயர்கடலுள் மூழ்கியே தவிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த வலி நல்லாவே புரியுது. தன்னை கள்ள நாயின்னு சொல்றது தன் குறைகளை மறைக்காம இறைவன் கிட்ட ஒப்புக்கிற அந்த நேர்மை. இங்க பாருங்க, போரூர்தனில் உரை தணிகை நாதனேன்னு 2 தலத்தையும் சேர்த்து சொல்றார். இறைவனோட வியாபகத்தன்மையும் காட்டுறார் போல. ஆமாம். அடுத்தது பாடல் 132, வாட்கண் ஏழையார் மயலில் பட்டகம். இதுல உலக இன்பங்களோட கவர்ச்சி, குறிப்பா பெண்களோட மயக்கம். வாட்கண் ஏழையர் மயலில் பட்டகம், இதையெல்லாம் வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. அதனால இறைவனோட திருவடியில அன்பு இல்லாம தாட்கண் நேயமற்று அலைஞ்சேன்னு சொல்றார். இதுல அந்தகன் வரில் அஞ்சுவேன்கிற வரி, அது கொஞ்சம் யோசிக்க வச்சது. இது சும்மா மரணபயம்தானா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட மரண பயமா மட்டும் இருக்காதுன்னு தோணுது. ஆன்மீகமா பார்த்தா அந்தகன்கிறது அறியாமை இருள குறிக்கலாம். இல்லனா இறைவனை அடைய தவறுன நிலைய கூட குறிக்கலாம். உலகப்பற்று மயிலில் பட்டு ஒரு பக்கம், ஆன்மீக நாட்டம் தாட்கண் நேயம் இன்னொரு பக்கம். இதுக்கு நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இந்த பாட்டோட மையம். தன்னை வஞ்சகன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நேர்மை பாருங்க. மரணம் இல்லாட்டி கடைசி நிலை வரும்போது இறைவனோட துணை இல்லாம பயப்படுவேன்னு சொல்றது அந்த நேரத்துல இறைவனோட கருணை எவ்வளவு முக்கியம்னு உணர்த்துற மாதிரி இருக்கு. உலக மாயையிலிருந்து என்ன காப்பாத்துன்னு தணிகைநாதன் கிட்ட முறையிடுறார் இங்க. சரி, அடுத்த பாடல் 133, எண்ணில் புன்தொழில் எய்து ஐயவோ. இங்க இன்னும் ஒரு படி மேல போறார். கணக்கே இல்லாத கீழ்த்தரமான வேலைகளை செஞ்சு எண்ணில் புன்தொழில் எய்தி வாழ்க்கையில அலைஞ்சு திரிஞ்சு கண்ணோட மணிமாறு இருக்கிற இறைவனை கண்ணின் உண்மணியாய நின் நினைக்காமலே இருந்துட்டேன்னு புலம்புறார். ஆனா அடுத்த வரியிலேயே நல்கு ஆண்டிடல் நியாயமே சொலாயன்னு கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இததான் வள்ளலார் கிட்ட நாம பாக்குற ஒரு ஸ்பெஷாலிட்டி. தன்னை கபடனேன், அதாவது வஞ்சகம் உள்ளவன்னு தாழ்த்திக்கிட்டாலும் அடுத்த நிமிஷமே நான் இப்படி இருந்தாலும் நீ இரக்கம் காட்டி அருள் செய்யறதுதான் உன்னோட நியாயம் அப்படின்னு உரிமையோட வாதாடுறாரு. இறைவனோட நீதிங்கிறது தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறது மட்டும் இல்ல, தகுதியே இல்லாதவனையும் கருணையால ஏத்துக்கிறது தான் உண்மையான நீதின்னு நல்கி ஆண்டிடல் நியாயமே வள்ளலார் பாக்குறாரு. இது ஒரு விதமான ஆன்மீக துணிச்சல்னே சொல்லலாம். போரூர் தணிகநாதன் கிட்ட தன் வாதத்தை வைக்கிறார். அந்த உரிமையும் அந்த வாதமும் அடுத்த பாட்டுல 134, கூவி ஏழையர் குறைகள் தீர. இதுல இன்னும் தெளிவா தெரியுது. இறைவனை ஏழைங்க கூப்பிட்டா ஓடி குறை தீக்கிற வள்ளலே அப்படின்னு முதல்ல புகழ்றாரு. அப்புறம்
நான் படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தும் இறக்கப்பட்டு வரமாட்டியா? பாடனைத்தும் பார்த்திருந்தும் பரிந்து வந்திலாய் அப்படின்னு நேரடியாவே கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் உன்னை வணங்காட்டி நீ தள்ளி விட்டுருவியா? அது நியாயமா? சேவியேன் எனில் தள்ளல் நீதியோ அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு பக்தன் கேட்கிற மாதிரியா இருக்கு. இது வெறும் பக்தனோட கேள்வி இல்ல, உரிமையுள்ள ஒரு பிள்ளையோட கேள்வி. இறைவன் வள்ளல்ங்கிற கருத்தை முதல்ல சொல்லி, அந்த வள்ளல் தன்மை தனக்கு ஏன் கிடைக்கலேன்னு கேக்குறார். சேவியேன் எனில் தள்ளல் நீதியோங்கிறது இறைவனோட கருணையோட எல்லைய சோதிக்கிற மாதிரி. நான் எப்படி இருந்தாலும் உன்னோட இயல்பு கருணைதானே, அதை காட்டுன்னு சொல்ற மாதிரி. நீ திருவருளுக்கொரு கடல் இல்லையா, திருவருக்கொரு சிந்து வள்ளையோ அப்படின்னு கேக்குறது கருணை கடலே ஏன் வத்தி போயிட்டேன்னு கேக்குற மாதிரி ஒரு ஆதங்கமான குரல். இந்த மாதிரி வாதங்கள் மூலமா இறைவனை தன் பக்கம் இழுக்க முயற்சி பண்றார். திரும்பவும் தணிகைநாதன் கிட்ட தான் இந்த முறையீடு. சரி, பாடல் 135 சந்தை நேர்நடை தன்னில் ஏங்குவேன். உலக வாழ்க்கைய ஒரு சந்தை குழப்ப மாதிரி சந்தை நேர்நடை தன்னில் சொல்றார். அதுல நான் தவிக்கிறேனோ, இறைவனோட திருவடியில அன்பில்லாம போயிட்டேனோ, சாமினின் திருத்தாளு பண்பிலேன் வருத்தப்படுறார். இங்க ஒரு வரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்படிப்பட்ட என்னை போய் நீ ஏத்துக்கிட்டா மத்த உண்மையான பக்தர்கள் உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்களோ, என்னை அன்பர்கள் என்ன சொல்வார்களோ அப்படின்னு கேக்குறார். அகுதி இல்லையேங்கிற ஒரு உறுத்தலையும் காட்டுது. ஆனா அடுத்த வரிய பாருங்க, ஒருவேளை என்னை ஏத்துக்கிறதால உனக்கு பழிச்சொல் வந்தா கூட பரவாயில்ல, நிந்தை ஏற்பினும் கருணை காட்டுறதுதான் உன்னோட மாறாத அருள் நீதி, கருணை செய்திடல் நித்தனின் அருள் நீதி ஆகுமால் அப்படின்னு வாதாடுறார். அதாவது இறைவனோட இயல்பே கருணை தான், அது இந்த உலக நீதிகளையெல்லாம் தாண்டினதுன்னு சொல்றார். இறைவனை தந்தை தாய் தந்தை தாய் என அப்படின்னு சொல்றதும் இந்த நெருக்கமான உறவை உறுதிப்படுத்துது. இங்க திருத்தணி நாதன் கிட்ட மட்டும் முறையிடுறத கவனிக்கலாம். அடுத்தது பாடல் 136 செல்லும் வாழ்க்கையில் தியங்க விட்டு. இந்த வாழ்க்கை பயணத்துல தன்னை தனியா தவிக்க விட்டுட்டதா தியங்க விட்டு இறைவன் கிட்ட சொல்றார். அவரோட திருவடிகளை துதிக்காம அலையறதாவும் செய்ய தாழ்த்துதி செய்து டாதுழல் சொல்றார். அப்புறம் தன் நெஞ்ச பத்தி சொல்லும்போது கல்லும் வெண்ணிடக் கண்டு மிண்டு செய் கள்ள நெஞ்சினேன் என்கிறார். கல்லு கூட உருகும், ஆனா என் நெஞ்ச உருகால கள்ள நெஞ்சன்னு சொல்றது என்ன ஒரு சுய விமர்சனம். ஆமா, தன்னை எவ்வளவு கடுமையா திட்டிக்கிட்டாலும் அடுத்த கணமே இறைவன்கிட்ட சரணடையறார். என் கவலையை தீர்ப்பியா, கவலை தீர்ப்பையோ அப்படின்னு கேக்குறார். இறைவனை புகழ விதத்தை பாருங்க. சொல்ல முடியாத இன்ப ஒளி வடிவானவனே, சொல்லும் இன்பவான் சோதியே, அருளோட உருவமே, அருள் தோற்றமே, சுக வடிவமான வள்ளலே, சுகசுரூப வள்ளலே, இப்படிலாம் புகழ்றார். தன் துன்பமெல்லாம் போகணும் அருள் செய்யின் மன்றாடுறார். இந்த ஊசலாட்டம் தன்னை தாழ்த்திக்கிறது, உடனே இறைவனோட பெருமைய பேசி அவங்கிட்ட கெஞ்சுறது, இது இந்த பாடல்கள்ல தொடர்ந்து வருது. திரும்பவும் போரூர் தணிகைநாதனே அழைக்கப்படுகிறார். பாடல் 137 ஏது செய்குவனேனும். இது ஒரு மாதிரி சரணாகதி போல ஆரம்பிக்குது. நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன பெத்த நீதானே பொறுத்துக்கணும், ஈன்ற நீ பொறுத்திடுதல் அல்லதே. ஆனா அடுத்த அடியே ஒரு சவால் மாதிரி கேக்குது. இவன் இப்படிப்பட்டவன்னு சொல்லி இந்த ஏழைய நீ எப்படி ஒதுக்கிவிட முடியும்? இது செய்தவன் என்று வேழையை எந்த வண்ணம் நீ எண்ணி நீக்குவாய். இது எப்படி சரணாகதியாகும்? கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கரெக்டா கவனிச்சீங்க. இது சரணாகதி மட்டும் இல்ல, உரிமையோட வர்ற சவால். வாது செய்வன் இப்போது வள்ளலேன்னு அவரே அடுத்த வரியில சொல்றார் பாருங்க. நான் வாதாடுவேங்கிறார். இது இறைவனோட கருணைய சோதிச்சு பாக்குற துணிச்சல். நான் ஒண்ணுமில்லாத ஏழைன்னு நினைச்சு என்னை தள்ளி விட்டுறாதே, வரியனேன் என மதித்து நின்றிடேல். நான் அவர் கேக்குறதுல வெறும் பணிவில்ல, ஒரு உறவோட உரிமை இருக்கு. இது பல பக்தி மரபுகள்ல பாக்குற எஜமான் அடியான் உறவையெல்லாம் தாண்டின ஒரு நெருக்கத்தை காட்டுது. வள்ளலார் இங்க தன்னை இறைவனோட குழந்தை மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறாரு. போரூர் தணிகைநாதன் கிட்ட இந்த வாதம் தொடருது. இந்த நெருக்கம் அது பாடல் 138 பேயும் அஞ்சுரும் பேதையார்களை. இதுல இன்னும் நல்லா தெரியுது. ஆனா ஆரம்ப வரிகள் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. பேய்களே பயப்படுற அளவுக்கு அறியாமை கொண்ட பெண்களை போற்றுகிற பெரும் பேயன் நான், பேயும் அஞ்சுரும் பேதையார்களை பேணும் இப்பெரும் பேயனேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல தன்னை எப்படி தாழ்த்திக்க முடியும்னு தெரியல. உண்மைதான், சுய விமர்சனத்தோட உச்சம் இது.
ஆனா அடுத்த வரிகள்ல வர்ற மாற்றத்தை பாருங்க, அதுதான் அபாரம். அப்படிப்பட்ட பெரும் பேயனான தனக்கு இறைவன் எப்படி இருக்கான்? தாய், தந்தை, உறவினர், நண்பன், தாயும் அப்பனும் தமரும் நட்புமாய் எல்லாமாவும் இருக்கான். குளிர்ந்த அருட்கடலா, தன் அருட்கடல் தந்த வள்ளலே. இந்த முரண்பாடுதான் வள்ளலாரோட பக்தி நிலையோட ஆழத்தை காட்டுது. அதுக்கப்புறம் வர்ற ஏக்கம் ரொம்ப உருக்கமா இருக்கு. நீயும் நானும் பாலும் நீரும் போல பிரிக்கவே முடியாம ஒன்னாகி நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீயும் நானும் ஓர் பாலும் நீருமாய் நிற்க வேண்டினேன். இறைவனோட இரண்டரை கலக்கிற அந்த அத்வைத நிலைய எவ்வளவு சிம்பிளா ஆனா ஆழமா சொல்றார் பாருங்க. இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறது நியாயமா, நீதியாகுமோன்னு கேக்குறது அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடு. தன் பாவச் சுமையையும் நீக்கச் சொல்லி சாயும் வன்பவம் தன்னை நீக்கிடும் வேண்டுகிறார். இந்த ஆழமான உணர்வுகளை திருத்தணிநாதன் கிட்ட சொல்றார். பாடல் 139 பொய்யர் தம் மனம் புகுதல் இன்றன. இங்க புனித நூல்கள்ல சொன்னதை மேற்கோள் காட்டுறார். பொய்யர்களோட மனசுல இறைவன் நுழைய மாட்டான். பொய்யர் தம் மனம் புகுதல் இன்றன, புனித நூலெல்லாம் புகழ்வது அப்படின்னு சொல்லிட்டு. வஞ்சகனான நான் உன்னோட அருளை கேட்கறதுக்கே பயப்படுறேன். நின் திரு அருட்கிறப்ப இங்கஞ்சி நின்றேன், இவ்விஞ்சு வஞ்சனேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கு முன்னாடி பார்த்த உரிமை குரலுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே. ஆமா, இது மறுபடியும் அந்த ஊசலாட்டத்தை காட்டுது. ஒரு பக்கம் உரிமையோட வாதாடுறது, இன்னொரு பக்கம் தனக்கு தகுதி இல்லையேன்னு உணர்ந்து பயப்படுறது. ஆனா இந்த பயத்துக்கு நடுவுலயும் இறைவனை எப்படி புகழ்றார் பாருங்க. உண்மையான பக்தர்கள் உள்ளத்துல ஒளிரும் சோதி, மெய்யர் உள்ளூலே விளங்கும் சோதியே, விதைக்காமலே தானா விளைஞ்ச வானத்து இன்பம், வித்திலாதவான் விளைந்த இன்பமே. தன்னை வஞ்சகன்னு சொல்லிக்கிட்டே மெய்யர்களோட இறைவனை பத்தி பேசுறாரு. இங்க வள்ளி, தெய்வானை 2 தேவியரோட இருக்கிற முருகனோட குறிப்பிட்ட திருத்தணி கோலத்தை தையலார் இருவோரும் மேவுதோள் சாமி சொல்றது அவர் மனசுல அந்த திருவுருவம் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு காட்டுது. மறுபடியும் திருத்தணி நாதனே அப்படிங்கிற விழிப்பு. சரி, கடைசியா பாடல் 140 மாலின் வாழ்க்கையின் மயங்கி, இந்த மாயையான உலக வாழ்க்கையில மயங்கி போய் மாலின் வாழ்க்கையின் மயங்கி இறைவனோட திருவடிய மறந்து அலையிறேன், நின் பதம் மறந்த உழன்றிடும் வஞ்ச நெஞ்சினேன் அப்படின்னு மறுபடியும் வருத்தப்படுறார். கடைசியா ஒரு நேரடியான தீவிரமான கேள்வியோட முடிக்கிறார். பால்ல தண்ணி கலந்த மாதிரி உன் திருவடிகளையே நான் புடிச்சுக்கிட்டு வாழ்ற மாதிரி பண்ணிவியா, இல்ல பெண்களோட தீய மாயல சிக்கி தவிக்க விட்டுடுவியா? பாலின் நீரென நின் அடிக்கனே பற்றி வாழ்ந்திட பண்ணுவாய்களோ அன்றி சேலின் வாட்கனார் தீய மாயையில் தியங்கி நின்றிடச் செய்குவாய்களோ. ஆமா, இந்த கடைசி பாடல் அதுவரைக்கும் வெளிப்பட்ட எல்லா உணர்ச்சிகளோடையும் ஒரு உச்சகட்ட மாதிரி இருக்கு. அந்த கடைசி வரிய கவனிங்க. சால நின் உளம்தான் எவ்வண்ணமோ சாட்சிடாய். ரொம்ப நேரடியா உன் மனசுல என்ன இருக்கு அத தெளிவா சொல்லு அப்படின்னு கேக்குறார். இது ஒரு மன்றாட்டல் மட்டும் அல்ல, ஒரு தீர்க்கமான பதிலுக்கான தேடல். அதுவரைக்கும் இருந்த அந்த ஊசலாட்டம், வாதம், ஏக்கம் எல்லாம் இந்த கேள்வியில நிக்குது. ஆட்கொள்வியா இல்ல கைவிட்டுடுவியாங்கிற அந்த நிச்சயமற்ற தன்மையும் தெரியுது. அதே நேரம் பதில் தெரிஞ்சே ஆகணுங்கிற தீவிரமும் தெரியுது. திருத்தணிநாதன் கிட்ட ஒரு நேரடி விசாரணை பண்ற மாதிரி இருக்குது. ஆஹா, இந்த 10 பாடல்கள் வழியா நாம போகும்போது மையமா ஓடுறது அந்த தீவிரமான ஆற்றாமைதான். பிரிவோட வலி, இறைவனை அடைய முடியாத தவிப்பு, திரும்ப திரும்ப வர்ற சில விஷயங்கள், தன்னை ரொம்ப கீழா நினைச்சுக்கிறது, உலகப் பற்றுகளை நேர்மையா ஒத்துக்கிறது, தகுதியே இல்லாட்டாலும் இறைவனோட கருணையில முழு நம்பிக்கை வைக்கிறது, அந்த நம்பிக்கையில இறைவன்கிட்ட உரிமையோட வாதாடுறது, கெஞ்சுறது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களையும் கேட்கிறேன், இந்த உணர்ச்சி கொந்தளிப்புல உங்களை ரொம்ப தொட்ட வரிகள் எது? வள்ளலாரோட எந்த குரல் உங்க மனசோட அதிகமா பேசுச்சு? வள்ளலாரோட இந்த பாடல்களோட ஸ்பெஷாலிட்டியே அந்த அசாதாரணமான நேர்மைதான். மனச அப்படியே திறந்து காட்டுற தன்மை. ஆன்மீக பாதையில பொதுவா மறைக்கிற தடுமாற்றங்கள், பலவீனங்கள், இதையெல்லாம் அவர் ஒளிவு மறைவே இல்லாம சொல்றார். இந்த ஆற்றா முறைங்கிறது திருவருட்பா பேசுற அந்த இறைவனோட ஐக்கியமாகிற பயணத்துல ரொம்ப முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டேஜ். பக்தி மார்க்கங்கள்ல இந்த மாதிரி தீவிரமான ஏக்கம் இறைவனை நோக்கிய தாகத்தை இன்னும் அதிகமாக்குற ஒரு உந்து சக்தியா பாக்குறாங்க. இந்த ஆற்றாமை தான் அவரை பின்னாடி அருட்பெருஞ்சோதி தரிசனத்துக்கு கொண்டு போயிருக்கணும். முக்கியமா திருத்தணி முருகனை நோக்கிய இந்த பாடல்கள் பாடப்பட்டுச்சுங்கிறதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும்.
திருவருட்பாவோட முதல் திருமுறையில இந்த ஆற்றாமுறை பகுதியில வர்ற இந்த முக்கிய பாடல்களை பத்தி நாங்க பேசினதை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைவா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு போறேன். வள்ளலாரோட இந்த பாடல்கள்ல ஒரு பக்கம் தன்னைத்தானே ரொம்ப நொந்துக்கிறாரு, இன்னொரு பக்கம் இறைவன் கிட்ட அவ்வளவு உரிமையோட வாதாடுறார். இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உலக மாயைகளை கடந்து ஆன்மீக தேடல்ல இவ்வளவு நேர்மையா, இவ்வளவு உணர்ச்சிபூர்வமா இருக்கிறது இறைவனை நெருங்க எப்படி உதவும்? வள்ளலாரோட இந்த ஆற்றாமை உங்களுடைய தேடல்களோட எப்படி பொருந்துதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்த உரையாடலை இதோட முடிச்சுக்கலாம்.